யாழ்ப்பாணமே அதிர்கின்ற அளவுக்கு இடம்பெறப் போகின்ற ஒரு பெரும் கைது விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. அடுத்தபடியமாக இந்த அரசாங்கமே தாங்கள் குற்றமற்றவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் என்பதாக நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் வழங்கியிருக்கின்ற பத்திரிகையாளர் மாநாடு. அதே வேளையில் ஞானசார தேரரின் குற்றம் இப்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 9 மாதங்கள் இவர் கடூழிய சிறை தண்டனை அனுபவிக்கப் போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் பெரும் அமளிதுமளி இடம்பெற்றிருக்கிறது. எதற்காக, ஏன் இவை இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும், அதே வேளையில் சுரேஷ் சலையின் தாயார் பாப்பாண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அவை தொடர்பான தகவலோடு கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு வீதி விபத்தில் பாடசாலை அதிபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவற்றின் பின்னணிகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணம் பல்வேறுபட்ட அதிர்வுகளை சந்தித்து வருகிறது. அதில் ஒரு கட்டமாக நேற்றைய தினம் ஒரு தகவல் தெரிவித்திருந்தேன். அதாவது ஒரு குடும்பத்தினுடைய சொத்துக்கள் யாவும் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் முடக்கப்பட்டிருந்தன. போதைப்பொருள் விற்பனை மூலம் அந்த சொத்துக்கள் ஈட்டப்பட்டிருந்தன என்பது அதனது பின்புலமாக இருந்திருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் மேலும் பலர் இந்த வாரமோ அல்லது அடுத்த வாரமோ கைது செய்யப்படலாம் அல்லது அவர்களது சொத்துக்கள் முடக்கப்படலாம் என்கின்ற நிலை இப்பொழுது வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் படி பலரிடம் இவ்வாறான சட்டவிரோத சொத்துக்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டவிரோத சொத்துக்கள் என்று வருகின்ற வேளையில் தனியே போதைப்பொருள் விற்பனை மாத்திரம் அல்ல என்பது ஒரு விடயமாக இருக்கிறது. தமிழ் விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட சொத்துக்கள் பலரால் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்றும், தமிழ் விடுதலை புலிகளுக்கு சொந்தமானது என்று சொல்லப்படுகின்ற கண்டெய்னர்களில் இருந்த பணங்கள் ஒரு சிலரால் சூறையாடப்பட்டு ஒழித்து வைக்கப்பட்டு பின்னர் அவை மீள எடுக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற விவரமும், 1990ஆம் ஆண்டு முஸ்லீம்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட வேளையில் அவர்களது சொத்துக்களை சூறையாடிய பலரது விவரங்களும் இப்பொழுது வெளியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 11 இருந்து 22க்கு சென்ற அந்த தொகை இப்பொழுது அதனையும் தாண்டி சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். உங்கள் பலருக்கு தெரியும், போதைப் பொருள் மூலம் பணமீட்டிய பலர் இன்றும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள். அது தவிர இராணுவ புலனாய்வாளர்களோடு இணைந்து தமிழ் மக்களிடம் கொள்ளையடித்த ஒரு சிலரது பெயர் விவரங்களும் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்கள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட நபர்களின் பெயர்களை திரட்டிய ஒரு சில நபர்கள் அவர்களை புலனாய்வாளர்களிடம் கொடுத்து இவ்வளவு பணம் தர வேண்டும் அல்லது கொலை செய்து விடுவோம் என்பது போன்று 2005, 2006 காலப்பகுதியிலே பணம் பெற்றவர்களது பெயர்களும் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்பாகவும் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் திடீர் பணக்காரர்களாக மாறிய நபர்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டு அவை முடிவு கட்டத்துக்கு வந்திருக்கின்றன. இவர்கள் எவ்வாறு திடீர் பணக்காரர்கள் ஆகினார்கள், எவ்வாறு பெருமளவில் வட்டி பணங்களை கொடுக்கின்ற தனவந்தர்களாக மாறினார்கள், எவ்வாறு சொகுசு பங்களாக்களை வாங்கி போட்டார்கள், சொகுசு கார்களை வாங்கினார்கள், 1க்கு 3, 4 வாகனங்கள் எவ்வாறு இவர்களிடம் வந்தன என்பது தொடர்பாகவும், அதே வேளையில் புலம்பெயர்ந்த நாடுகளில் பல்வேறுபட்ட சட்டமுறைகளில் ஈடுபட்டுவிட்டு இலங்கையில் வந்து எதுவும் செய்யாது போல் பதுங்கி இருக்கின்ற பலரது விவரங்களும் இப்பொழுது பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி எல்லோருக்கும் விசாரணைகள், கைதுகள் என்று வரப்போகின்றன. இப்படி பார்க்கின்ற வேளையில் பல்வேறுபட்ட நபர்களிடம் வட்டிக்கு பணங்களை கொடுத்து அவற்றை மீளளிக்காத பல்வேறுபட்ட வியாபாரிகள், பொதுமக்கள் என்பன ஆடைகள் களையப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்பட்டு அந்த காட்சிகள் காணொளிகள் ஆக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு அவர்கள் தற்கொலை செய்கின்ற அளவிற்கு அவர்களை தூண்டி இருக்கிறார்கள் என்றும், பல்வேறுபட்ட மீட்டர் வட்டிக்கு பணங்களை கொடுத்து அதன் பிற்பாடு அவர்களை மிரட்டுகின்ற வேளையில் எதுவும் அறியாத அப்பாவிகள் பலர் இவற்றின்பால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களும் வெளியாகி இருக்கின்றன. எனவே இவற்றுக்கு காரணமாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற கோஷ்டி மோதல்களில் ஈடுபட்டு கும்பல்களாக வந்து ஒரு சிலரை தாக்கிவிட்டு அவர்களுக்கு உடல் உபாதைகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்திவிட்டு செல்கின்ற குழுக்கள் தொடர்பான தகவல்களும் இப்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கின்றன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்கள் தொடர்பான முழு மூச்சான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. எனவே பெரும் கைதுகள் எல்லாம் இடம்பெறப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியேறிய முஸ்லீம் நபர்களது வீடுகளிலே பணியாளர்களாக
அமைச்சர்களாக பணியாற்றிய பல்வேறுபட்ட தமிழர்கள் அவர்களை கொண்டே அந்த ஆவணங்கள் பல குழிகள் தோண்டி புதைக்கப்பட்டன என்று தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் சென்ற பிற்பாடு இவர்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த குழிகள் தோண்டப்பட்டு அவற்றிலிருந்து ஆவணங்கள், அதாவது அவர்கள் யாழ்ப்பாண பகுதியிலே பல்வேறுபட்ட கட்டிடங்களையும் வணிக நிலவங்களையும் வைத்திருந்தவர். அந்த உரிமை சான்றிதழ்கள் பல உரிமை மாற்றப்பட்டு இப்பொழுது யார் யார் அவர்களது வீடுகளில் வேலை செய்தார்களோ அவர்களது பெயர்களில் இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவைகள் தொடர்பான விசாரணைகளும் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கிறது. சரி, இவை இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியிருக்கிறார். பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் ஒன்றில் அழுவதா சிரிப்பதா என்று சொல்லுகின்ற அளவிற்கு இருக்கின்றன. என்னவென்று சொன்னால், இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்கள் மீது வீண் பழி சுமத்துகிறது. தங்களுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. தாங்கள் எந்த விதமான குற்றச்சாட்டுகளையும் செய்யவில்லை. தாஜுதீனின் கொலைக்கும் தங்களுக்கும் சம்பந்தமில்லை. லசந்தவின் கொலையோடு தங்களுக்கு சம்பந்தமில்லை. பிரதீப் எக்லிகோட கொலையோடு எங்களுக்கு சம்பந்தமில்லை. பல்வேறுபட்ட ஊடகவியலாளர் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்டமைக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. நாங்கள் எந்தவித கொலைகளையோ கொள்ளைகளையோ செய்யவில்லை. நாங்கள் ஊழல் செய்யவில்லை. நாங்கள் மக்களுக்கு தரமான ஒரு ஆட்சியைத்தான் வழங்கியிருந்தோம். எங்கள் ஆட்சியிலே பல்வேறுபட்ட செழிப்பை மக்கள் கண்டார்கள் என்பது போன்ற கருத்தை தெரிவித்த நாமல் ராஜபக்ச இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் தங்கள் மீது சுமத்தி வருகின்ற பழிகளை அவை யாவும் பொய் என்று அவர்களின் வாயாலே மிக விரைவிலே சொல்வார்கள் என்பது போன்று இன்றைய தினம் பத்திரிகையாளர் மாநாடு நடத்தியிருக்கிறார். இதிலிருந்து ஒரு விவரம் எங்களுக்கு தெரிய வருகிறது. என்னவென்று சொன்னால், இவர்கள் மக்களை ஏமாற்றி மக்களை மாங்காய் மடையர்களாக்குகின்ற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்களா என்கின்ற விடயம் இப்பொழுது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையில் உங்கள் பலருக்கு தெரிந்த ஒரு விடயம்தான் இந்த சுரேஷ் அலை தொடர்பாக நீதிமன்றம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை. அதை யாரும் விமர்சிக்க முடியாது என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த ஒன்று. நீதிமன்றத்தில் இருக்கின்ற விவரங்களை யாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அவ்வாறு பேசிய பல முன்னாள் உறுப்பினர்களுக்கு நீதிமன்றம் அவர்களை விசாரணைக்கு வருமாறு அழைத்திருக்கின்றது என்ற விவரத்தையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்கின்ற நிலைமையில் சுரேஷ் அலை தொடர்பான தகவல்களை எவ்வாறு வெளியே விடுவது, இவர்கள் தொடர்பாக நாங்கள் என்ன கருத்துக்களை வெளியிடலாம் என்பது தொடர்பாக யோசித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தற்பொழுது அரசாங்கத்திலே எதிர்க்கட்சியாக இருக்கின்ற 20 பேருக்கு அவை தொடர்பான தகவலை கொடுத்து, நீங்கள் நாடாளுமன்றத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துங்கள், அங்கே நாடாளுமன்ற சிறப்புரிமை என்று சொல்லப்படுகின்ற நாடாளுமன்ற உறுப்பினருக்கே உரிய சிறப்புரிமை ஊடாக நீங்கள் சலை தொடர்பான விவரங்களையும் கோத்தபாயின் கைதுக்கு எதிரான விடயங்களையும் நீங்கள் தெரிவியுங்கள் என்பது போன்று தெரிவித்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் நீதித்துறை தொடர்பான ஒரு விவாதத்துக்கு வர வேண்டும் என்பது போன்று தெரிவித்து பெரும் கூச்சல் குழப்பத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவற்றுக்கு இப்பொழுது மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு எந்த விதமான விவாதங்களும் இடம்பெற தேவையில்லை என்றும் நீதி விசாரணைகள் சரியான வகையில் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் எதிர்பார்த்தது போன்று இன்றைய தினம் பெரும் கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தி இவ்வாறான செயற்பாட்டை செய்யலாம் என்றிருந்தவர்களுக்கு அது பொய்த்து போன விடயமாக இருக்கிறது. சரி, இவை இப்படி இருந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே ஞானசார தேரரின் தண்டனை கொழும்பிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற ஒரு பத்திரிகையாளர் மாநாடு. அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் முஸ்லீம் மக்களுக்கு எதிரான பல்வேறுபட்ட பிறழ்வான கருத்துக்களை தெரிவித்தார். அந்த சமயத்தை நிந்தித்தார் என்பதுதான் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு. இவை தொடர்பாக ஏற்கனவே இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இவர் அதை மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டினுடைய விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்த வேளையில் கோட்டை நீதிமன்றம் இன்றைய தினம் அவருக்கு அந்த 9 மாத கடூழிய சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இவை தொடர்பாக பல்வேறுபட்ட சான்றுகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஞானசார தேரர் பத்திரிகையாளர்களை அழைத்து அந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் வைத்துத்தான் முஸ்லிம் மக்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட நிந்தனைகளை மேற்கொண்டிருந்தார். இலங்கையின் சட்டம் 291A பிரிவின் படி இது மதங்களை நிந்திக்கின்ற ஒரு செயற்பாட்டை யார் மேற்கொண்டாலும், அந்த மதங்களின் நம்பிக்கையை குலைக்கின்ற வகையில் யார் செயற்பட்டாலும், அந்த மதங்களுக்கிடையான ஒற்றுமையை குலைப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படும் என்று சட்டம் இருக்கின்ற இந்த நாட்டிலே ஞானசார தேரர் செய்திருக்கின்ற இந்த குற்றம் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இவர் பத்திரிகையாளர் மாநாடு நடத்தினார். பத்திரிகையாளர் மாநாட்டிலே பல்வேறுபட்ட ஊடகங்களை அழைத்து அவர் அந்த கருத்தை அங்கே தெரிவித்திருப்பது இப்பொழுது அந்த ஊடகங்களில் வெளிவந்த, அதாவது இலங்கையில் இருக்கின்ற முதன்மை செய்தி நிறுவனங்களில் வெளிவந்த அந்த காணொளிகள் இப்பொழுது அவருக்கு எதிரான சாட்சிகளாக நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றையும் ஆராய்ந்த நீதிபதி இவருக்கான இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். இலங்கை சட்டம் 291A சட்டத்தின் படி இவர் அந்த குற்றத்தை இழைத்திருக்கிறார் என்பது எந்தவித சந்தேகங்களும் இன்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால் இவர் தனது தண்டனையை
பெற்றே ஆக வேண்டும் என்று இன்றைய தினம் நீதிமன்றம் அவருக்கு உத்தரவு வழங்கியிருக்கிறது. இதன் அடிப்படையில் ஞானசார தேரர் தொடர்ந்து கம்பி எண்ணப் போவது உறுதியாகி இருக்கிறது. சரி, இவை இப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பிரதானியாக இருந்து இப்பொழுது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சுரேசலையின் தாயார். அவர் பாப்பாண்டவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். தனது மகனின் கைது தொடர்பாகவும் அவர் நீதிக்கு புறம்பான வகையில் பல்வேறுபட்ட தண்டனைகளை அனுபவிக்கிறார் என்றும் அவருக்கு சரியான மருத்துவ கவனிப்புகள் வழங்கப்படவில்லை என்பது போன்றும் தெரிவித்து, நாங்கள் ஒரு பரம்பரை கத்தோலிக்கர்கள், எங்கள் அம்மா, எங்கள் அம்மம்மா, எங்கள் மூதாதையர்கள் எல்லாம் பரம்பரை கத்தோலிக்கர்கள், எனவே சுரேசலையும் ஒரு கத்தோலிக்கர், அவருக்கு எதிராக எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கைக்காக நீங்கள் குரல் கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக இன்றைய தினம் அவர் பாப்பாண்டவருக்கு எழுதிய அந்த கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார் என்று அவர் இன்றைய பத்திரிகா மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் பார்க்க போனால் சுரேசலை முஸ்லீமா அல்லது கத்தோலிக்கரா என்கின்ற குழப்பம் இப்பொழுது பலர் மத்தியிலே ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. பல்வேறுபட்ட தாயாரின் கண்ணீர்கள், பல்வேறுபட்ட கடத்தல்கள், பல்வேறுபட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், பல்வேறுபட்டவர்கள் இன்றும் அனுபவித்து வருகின்ற உபாதைகள், பல்வேறுபட்ட தாயார் குளறுகின்ற குளறல்கள், பல்வேறுபட்ட மனைவிமார் தங்கள் கணவனை காணவில்லை என்று அலைந்து திரிகின்ற காட்சிகள், இவையெல்லாம் செய்த சுரேசலே இன்று நீதி கேட்டு அவரது தாயார் கண்ணீர் வடிக்கிறார். எத்தனை தாய்மார் இவ்வாறு கண்ணீர் வடித்திருப்பார்கள்? அது அண்மையில் ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்த கருத்தின்படி, ஒரு தாயாரை கைது செய்கின்ற வேளையில் 4 வயது பிள்ளை கையில் இருந்ததாம். அந்த பிள்ளையை பிடுங்கி எறிந்துவிட்டு அவரை வெள்ளை வானிலே கடத்தி சென்றார்கள். கடத்தி சென்று அவருக்கு தண்டனை கொடுத்து அவர் இப்பொழுது வெளிவந்து அந்த உண்மையை தெரிவித்திருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லுனா துன்பங்களை அனுபவித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். தலைகீழாக கட்டப்பட்டு, பெட்ரோல் பேக்குகள் கட்டப்பட்டு, முட்கம்பிகளால் ஆசனவாய்க்குள்ளே செலுத்தப்பட்டு, பலர் கொலை செய்யப்பட்டு, பலர் அங்கவீனமாக்கப்பட்டு, இன்றும் நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல நபர்களுக்கு இவ்வாறு தண்டனைகளை வழங்கிய சுரேசலை போன்றவர்கள் இருந்த அந்த நாட்களை அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். இப்பொழுது தங்களது மகனுக்கு இவ்வாறு நடைபெறுகிறது என்று கண்ணீர் விடுகின்ற தாயார், எத்தனை தாய்மார் இவ்வாறு கண்ணீர் விட்டிருப்பார்கள்? எத்தனை தாய்மார் எத்தனை வேண்டுதல்களை செய்திருப்பார்கள்? அந்த வேண்டுதல்கள் எல்லாம் வீண் போகவில்லை என்பது போன்று ஒரு சில தாய்மார் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தந்தையை இழந்த எத்தனை பிள்ளைகள் இன்று தங்கள் தந்தை எப்போது வருவார் என்று காத்திருக்கிறார்கள். இராணுவத்தினரிடம் கொண்டு வந்து ஒப்படைத்தவர்களுக்கு ஜோசப் முகாமில் வைத்து தண்டனை என்ற பெயரிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சித்திரவதைகள், கைது செய்யப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவற்றின் பின்னணியெல்லாம் இந்த புலனாய்வு பிரதானி என்று சொல்லப்படுகின்ற சுரேசலை இருந்திருக்கிறார். அவர்களது கண்ணீர், அவர்களது வேண்டுதல்கள் தான் இன்று சுரேசலைக்கு திரும்பி வந்திருப்பதாக பலரது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இவை இப்படியாக இருக்கின்ற வேளையிலே ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்துக்கு முன் விபத்து ஒன்றிலே உயிரிழந்திருக்கிறார். அதுவும் பாதசாரிகள் கடவையில் வைத்து அவர் வழக்கமாக நடைப்பயணம் மேற்கொள்பவர் என்றும், தனது நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு அவர் திரும்பிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அவர் மீது வேகமாக வந்த பெரிய மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியிருக்கிறது. மோதிவிட்டு அவர் அந்த இடத்திலே விழுந்து சிகிச்சை பயனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்கின்ற விவரம் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேசன் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வு பெற்ற அதிபர் ஒருவரே இவ்வாறு இறந்திருக்கிறார் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவை தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.